ப்ரோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறது வந்து டிஎம்கே தான். ஓகேவா, அவங்க ஃபால்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போது நடுவில் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. கண்டினியூஸாக வந்து ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்னால தான் வந்து கூட்டல் நெரிசல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் மேலே வந்து செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு இன்னும் வரையும் கண்டுபிடிக்கல. ஆமாம், கெட்ட வார்த்தையும் பேசினாங்க, செருப்பை தூக்கியும் அடித்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்தில் சொன்னது வந்துட்டு எங்கள் மேலே ஏறி மிதித்ததும் இல்லாமல் கத்தி வேறு கையில் வச்சு எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. ஷர்ட்லேருந்து காயத்துலேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எதையுமே வந்து அவங்க பெருசாக இது பண்ணல. போலீஸ் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, முன்கூட்டியே வந்து விஜய் சார் சொன்னார், ஒரு மாநாட்டில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை, எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த செந்தில் பாலாஜி கையில் சொன்னதுக்கு அது எந்த பதிலுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பிளான் படி நடந்திருக்குன்றது தான் என்னுடைய இது. ஆள் இல்லை ப்ரோ. அதே மாதிரி இதில் சம்மந்தமே இல்லாமல் டிவிகேவோட அந்த இதையும் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அது தேவையில்லாதது. இன்னொன்று வந்து கழுத்தில் வந்து அந்த டிவிகேவோட கொடி, இதெல்லாம் வந்து டிவிக்கே தான் வர வைக்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இது டிஎம்கேவோடது தான் அப்படின்னு. ஓகேங்களா, எல்லா பிளானும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ப்ரோ. செந்தில் பாலாஜியோடைய அந்த வாட்டர் பாட்டில் பேரை போட்டு ப்ரொமோஷன். சரி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஸ்பாட்டுக்கு கரெக்டாக எப்படி அவர் போனார்?